அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். நான் ஜெயசீலி. நான் ஜெயரூபினி. நான் செல்லா. இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வளம போல எங்களுடைய வீட்டை நிற்கிறோம். இன்றைய தினம் நாங்கள் எங்கே போகிறோம்மா? வல்விபுரம் ஆழ்வாருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகிறோம்னு சொன்னால் கடற்கரைக்கு தான் வந்து கடற்கரையெல்லாம் சுவாமி தீர்த்தமாடுற அப்போ இந்த தீர்த்த கடற்கரைக்கு தான் நாங்கள் துருவாக போக போகிறோம். என்ன ஒருவேளை நாங்கள் சில நேரங்கள் அத்தியாக்களோட தான் கோயிலுக்கு போயிட்டு தான் சில நேரங்களில் கடற்கரை தீர்த்தமாடுற கடற்கரைக்கு தான் நாங்கள் போகக்கூடிய மாதிரி இன்றைய தினம் இருக்கும். என்ன 2 நாள் கூட வீடியோ போடையில் அம்மா அந்த பிறந்தநாளோட எல்லாருமே வந்து கொஞ்சம் எல்லாம் போயிட்டு கொஞ்சம் களைச்சி போனோம். அதான் பிரச்சனை நம்ம. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு வித்தியாசமாக இருக்குது. யோசிப்பீங்க அம்மும் என் காலைன்ற மாதிரிக்கு அம்மும் வந்து மாமாக்களோட வந்து காலமே கோயிலுக்கு போயிட்டாங்க. என்ன காலமே போயிட்டாங்க. பாருங்க எல்லாருமே ஒரு வித்தியாசம் அவங்களுக்கு எப்படி இருக்கிற மாதிரி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தங்கச்சி இந்த உடுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. என்ன தசியா என்ன கதைக்கவே மாட்டீங்களாமே? உடுப்பு போட்டு சந்தோஷமா இருக்கு. உண்மையில இன்றைக்கு கொஞ்சம் ஆக்களுக்கு கொஞ்சம் சிலவு வைப்பினோம்னா நினைக்கிறேன் பிள்ளை குட்டியில். சரி அப்படின்ற நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கொஞ்சம் டைம் ஆச்சு. சரியாக பார்த்தீங்கன்னா 4:40 ஆச்சு. அத்தியாக்களும் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணி நிற்கிறோம். அப்போ நாங்கள் அத்தியாவோட போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்காரன் புதுசாக வார்னிங் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்றதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்குது. முப்பை வாங்கோ என்ன மாதிரி அங்கங்கே என்னென்ன மாதிரி என்ற போய் பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். சரிதான். இந்த வளர்ற வேலுக்கிட்ட வந்துட்டோம். 300 ரூபா என்னண்டு தெரியல. விநாயகனாக எங்கள் குருக்கட்டு சித்தி விநாயக பெருமான் இருந்து இவர்கள் பாலித்துக் கொள்ளுகின்ற இந்த நேரத்தில் நீங்களும் விநாயகனுடைய அங்க போகணும். அத்தை நல்ல வடிவா நிற்கிறேன். இண்டாய் நல்ல வடிவா. ஆமா தஸ்வினை கொண்டு வேண்டியாலே
அடுத்தான செருப்படுக்க போறியோடி அம்மா இப்போ என்ன செலக்ட் பண்ண அவளுக்கு எடுக்கலே ஆனால் பரவாயில்ல கொஞ்சம் மலிவாகத்தான் கிடக்கு அங்கடக்கு நல்ல எல்லாரும் வந்துட்டீங்கன்னா நாங்கள் இப்போ அடுத்த சின்ன பொம்மை பெரிய பொம்மை ஏ இங்கே பாக்கி அம்மா வாங்க அங்கால போய் பார்ப்பேன் இப்படி பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட்டு சாமான் தான் நாங்கள் இப்போ பார்க்குறதுக்கு வந்தோம். விளையாட்டு சாமான் பாருங்க காட்டுங்க. என்ன வேண்டியப்பா கொஞ்சம் சமாளித்து பாருங்கோ. என்கிட்ட ஒன்றும் செய்யலை, நான் தான் எடுக்க வேண்டிய கிடக்கு வீடியோக்கள். சரியான மாதிரிக்கு வளர்றோக்கையில் சரியான க்ரௌட்டும் கூட சனமண்டா இந்தியா இப்போ சொல்லு வேலை இல்லை. இந்த போகிற அம்மா வரங்கோ. அனு தவளாடி
இப்போ அடுத்த கட்டமாக நாங்கள் பார்க்க போகிறது பினுசுக்கு நாங்கள் உடுப்பு பார்க்க போகிறோம். என்ன என்னத்துக்காண்டி அழுகிற என்ன வேணுமென்னு சொல்லு பினுசு. பொக்சரோ அது நல்ல பொக்சரான எடுத்து கொடுத்த அங்கே தான் போப்பு. என்னண்டு டேய் என்ன பண்ணித்தா என்ன பூந்தி மெலிவா குறை என்ன இல்லை மெலிவா தான் எனக்கு சாப்பிட்டு பார்க்கணும் கச்சான். டேய் வினத்து வேண்டியല്ലേ கொச்சான். புறம் என்ன கச்சா எல்லாம் தேவையான கட்டியாச்சா தேவையான விளையாட்டு ஜாமான் கிடக்கா. எல்லாம் விலை கூட தான் கிடக்க வேலை இப்போ முன்னாடி எல்லாம் ஆமாம் வண்டி போட போகிறீங்களே அது வேணும். சரி ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்ல மாதிரி எல்லாமே கோயிலுக்கு போட்டு வந்துட்டோமே நம்ம எப்படி இருந்தோம் என்ற பயணம் என்ன என்ன வளர கோயிலுக்கு போடுறோம் இது வரைக்கும் போகலையோ உண்மையாவோ இது வரைக்கும் போகலையோ அத்தியா கண்ட இதுக்கு ஒருக்கா போய் நீ இந்த நேர்த்தி இல்லாதவளுக்கு கோயில் திருவிழாவில் சொல்லி போனடா 20 வருஷத்துக்கு அப்புறம் உண்மையில அப்போ அந்த வகையில் சந்தோஷம் தானே ஆக்கலப்பா. ஆனால் எங்களுக்கு தான் போய் சந்தர்ப்பம் கிடைக்கல. அங்கே கிடைக்கிற தீர்த்த கிடைக்கிறக்கு போத்தான் சந்தர்ப்பம் கிடைக்கின்றா சரியான மாதிரிக்கு தூரம் சரியான மாதிரிக்கு இந்த வருஷம் சரியான மாதிரிக்கு சனமும் பாரு என்ன மண் போட்டால் மண் போல அளவுக்கு சரியான மாதிரிக்கு சனம் பார்த்தீங்கன்னா தங்கச்சி ஆக்கள் எல்லாம் முன் இன்ட்ரூவிலேயே பார்த்துருப்பியல் இன்ட்ரூ எடுத்ததுக்கப்புறம் அவள் சொன்னவள் தான் தீர்த்த கரைக்கரை தான் போகணும் அப்படி விட்டுட்டு பிறகு ஃபோன் பண்ண நெட்ஒர்க் பிரச்சனை அங்கே கவரேஜே இல்லை. அப்படி இந்த விடையில் இப்போ கதைச்சாவல் ஆனால் அப்படி நான் நின்றா கோயிலில் நான் டக்குன்னு வாரேன்னு சொன்னால் பிறகு பார்த்தா கவரேஜ் பிரச்சனை. பிறகு வீட்டை வந்து கோல் பண்ணினோம் தாங்க கோயிலடியில் நிற்கிறோம் வாங்கன்னு சொல்லி நான் சொன்னேன் நாங்கள் வீட்டை வந்துட்டோம்னு சொல்லி. அப்போ நான் கோயிலில் போய் என்ன வேண்டினாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த என்னம்மா வேண்டிங்க அந்த தேன் குழவி எங்கேம்மா எடுத்தாங்க தேன் குழவியை அம்மாவுக்கும் சரியாக மாதிரிக்கு அலுப்பில் இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா தேன் குழவி சூப்பராக தான் உண்மையா பாருங்க இவ்வளோ விசேஷத்துக்கு போய் பேர பிள்ளைகளுக்கு காணாத அளவுக்கு சனங்களே நுறவா தங்கச்சி மகள்லேருந்து தஸ்வின்லேருந்து எல்லாரும் இவங்க விளையாட்டு சாங்கணும் தேவையானதெல்லாம் பண்ணி வேணும். பார்த்தீங்கன்னா விதுசன்ட்ட ஒரு நோம்பலான ஒரு பந்து தான்
கொடுத்துட்டு வந்துட்டு எனக்கு நல்ல காலம் வேணும் அதை தசின்னு கொடுப்போம். இல்லை நிறைய பொருட்கள் இருக்கு தானே அப்படின்னு அதையும் வாங்கொண்டு வருவேன். ஐயோ ஒரு சில உறவு நெப்பின வேலை என்னால் முடிஞ்சதாக இந்த பந்தின் விலை பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேரும் பெருமளவுக்கு வேண்டது. ஏன்டா விளையாட்டு நிறைய இருக்குது. அதனால வேண்டியது உண்மையில் அந்த வகையில் ஒரு சந்தோஷம். அது நாங்கள் வீடியோ பார்க்குறீங்களும் கொஞ்சம் சமாளித்து வீடியோ பாருங்க. ஏன்னு சொன்னால் சரியான மாதிரிக்கு சனம் நெருக்கடி அந்த ஸ்பீக்கர் சத்தத்துக்கு கொஞ்சம் விளங்கியும் இருக்காது. வீடியோவே கொஞ்சம் ஜோதிச்சு தான் எடுத்தது. ஏன்னா பெருசாக வீடியோ கிளியரும் பெருசாக குறைவாக தான் இருக்கும். பார்க்குற உறவை கொஞ்சம் சமாளித்து பாருங்க. உண்மையில் எங்களுக்கு இந்த ஒரு வகையில் சந்தோஷம் கோயிலுக்கு போட்டு வந்தது. மற்றது பார்த்திங்கன்னா அம்மும் இன்றையில் சொல்லிப்பேன் மாமாக்களோட காணாமல் போனது இது வரைக்கும் வீட்டை வரையில் நாளைக்கு தான் பெறாங்களோ தெரியாது. உண்மையில் ஃபோன் அடித்தா ஃபோன் ஆஃபில் அடாக்கு. அப்போ நான் கண்டும் பிடிக்கல. நாளைக்கு தான் நாட்கள் சந்தை கூடியமே இருக்கமே நம்ம. நீங்கள் சொல்லுங்க. இல்லை இப்போ ஏன் 20 வருஷ காலமாக போகாமல் இன்றைய தினம் போனீங்கள் என்று சொல்லி சில உறவுகள் கேட்கலாம். உண்மைக்குமே நான் அப்படியே தவிர்த்து கொண்டு வந்தேன்னா அப்படியே போவான் விட்டுட்டேன். ஆனால் இந்த ஆண்டு இந்த பிறந்த நாளை சிறப்பாக செய்தது உறவுகளோட சேர்ந்து எங்கண்ட இதோட அதே மாதிரி இதுக்கும் ஒருக்கா போகணுமென்று ஒரு ஆசைப்பட்டு போயிட்டு சோழன் தான் 2 இதுதான் பார்த்தீங்களா சோழன் இந்தா சோளம் கச்சான் கடலை அதுக்கு எல்லாம் உறவுகள் 2 கச்சான் சாப்பிட்டு பாருங்க காட்டுங்கம்மா. அப்போ இதோட நாங்களும் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். உண்மையில் பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் எடிட் பண்ணோம். நான் டைமை பார்த்தீங்கன்னா சரியாக 9:54 டைம் ஆச்சு. எடிட் பண்ணி போட 1 மணி ஆகுது சரியில்லை. நம்மளாம் சமாளித்து பாருங்க. சரி இதோட எங்கள் வீடியோ முடிச்சு கொள்கிறோம். இந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோவில் நாளைய தினம் சந்திப்போம். பாய்.